எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் அவர் நல்லவர். அவர் நல்லவர். இஸ் a good 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 father. good 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 father. என் தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். Thank you, Father. You are so so good. நீ நல்லவராகவே என் வாழ்க்கையில இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நல்ல தேவன், நல்ல தகப்பன் நீர். என்னோடு கூட இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. உம்முடைய பிரசனத்திற்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தரோடும் அப்படியே கலந்து இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. You are one with all of us, Lord. We are in you, Holy Spirit. Father, we are in you. நாங்கள் அத்தனை பேரும் உமக்குள்ளே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். உம்மோடு நாங்கள் கலந்து இருக்கிறோம். எங்களுடைய ஜீவன் உமக்குள்ளே மறைந்திருக்கிறது. Our life is hidden in your presence, in you, Lord. நாங்கள் உமக்குள்ளே அசைகிறோம். உமக்குள்ளே நாங்கள் செய்கிறோம். எல்லாம் உமக்குள்ள நாங்க பண்றோம் ஆண்டவரே. உமக்குள்ள, உமக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற யூடியூப்ல ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் உம்முடைய சமாதானம், உங்க சந்தோஷம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம், இருக்கிற அந்த உறவு, ஐக்கியம், ஜீவன், அது எங்களுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க வீட்டுல அது அப்படியே வெளிப்படுவதாக ஆண்டவரே. அது வெளிப்படட்டும். Let it manifest in our place, in our house, in our relationship. Yes, Father, the life you are enjoying, let we enjoy the same life. Thank you, Father. நீங்க எப்படி பிதாவாகிய தேவனுக்குள் அந்த சந்தோஷம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம், அவருக்குள் இருக்கிற அந்த உறவு, அவருக்குள் இருக்கிற அந்த ஜீவன், அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் வாழ்க்கையில, எங்க வீட்டுல, எங்க குடும்பத்துல நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. We just surrender into your hand, Lord. விட்டு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என்னால சில விஷயங்கள் முடியாம இருக்கலாம், ஆனா நான் அப்படியே என் தேவனிடம் என்னை விட்டு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை விட்டு கொடுக்கிறேன். என் பிள்ளைங்களை நான் விட்டு கொடுக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் என் தேவனுடைய கரத்துல, எங்க அப்பா கிட்ட நான் கொடுக்கிறேன். அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். He is so faithful, faithful Father. அவர் என் தகப்பனாக இருக்கிறார். என்னை ஒருபோதும் தள்ளாதவராக இருக்கிறார். என்னை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். எஸ் 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 லார்ட். ஒவ்வொருத்தரையும் அப்படியே உங்க பிரசன்னத்துல அப்படியே நிரப்புங்கப்பா. let them experience your presence. ஒவ்வொருத்தரும் நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிறதை உணர்வார்களாக ஆண்டவரே. அவருடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும்பா. சூழ்நிலைகள் மேல இருக்கிற நினைவுகள் மாறட்டும். பிரச்சனைகள் மேல இருக்கிற அவங்களுடைய நோக்கம், எண்ணம் எல்லாம் மாறட்டும். என் தேவன் நீர் உண்மையுள்ளவர். நீர் சர்வ வல்லமையுடையவர். எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். எங்க எண்ணங்கள், எங்க கான்சியஸ்னஸ், எங்களுடைய உணர்வுகள், என் தேவன் எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார், என் சூழ்நிலையிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் மாத்திரம் எங்க எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த எண்ணம் உண்டாகட்டும்பா. நீர் நல்லவர். என் வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்கு நேராக முடித்து இருக்கிறீங்க. எஸ் ஃபாதர்.
உம்மை இன்னும் அறிந்து கொள்ள, உம்மை இன்னும் உணர்வு பூர்வமாக நாங்கள் புரிந்து கொள்ள, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் இன்னும் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. We want to taste your goodness, Lord. உம்முடைய நன்மைகளை, உம்முடைய காரியங்களை நாங்கள் ருசித்து கொள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை அனுபவிக்கணும்ப்பா. எவ்ரி ஒன், ஒருவரை கூட நீங்க விட மாட்டீங்கப்பா. எஸ் ஃபாதர், ஒருத்தரையும் நீங்க விட மாட்டீங்க. எங்க வீட்டுல இருக்கிற யாரையுமே உங்களுடைய அன்பினால் தீக்குறீங்க. யாரும் உங்களுடைய அன்பில இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களுடைய அன்பில இருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிரசனம் அவர்களை அப்படியே மூடட்டும். ஒரு புதிய அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும். Let them be filled with a new anointing, new fire of God, new fire. எல்லா தேவையில்லாத காரியங்களை சுட்டெரிக்கத்தக்கதாய், எரித்து போடுகிறதாய், தீங்கான காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக, எதெல்லாம் எங்களுக்கு வேதனையை கொண்டு வருகிறதோ அத்தனையும் எங்களை விட்டு நீர் எடுத்து போடுகிறதற்காக நன்றி. எடுத்து போடுகிறதற்காக நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும், நித்திய மகிழ்ச்சியும் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் உண்டாவதாக ஆண்டவரே. உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். தேவனுடைய கரம் இவர்களை நடத்துகிறதற்காக நன்றி, 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 நன்றி. இவங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரசனம் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்க கூடவே இருக்கிறீங்க, எங்கேயோ தூரமா இல்லை, எங்களை விட்டு போகிறவர் அல்ல. நித்தியமாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நித்தியமாய் நாங்கள் அத்தனை பேரும் உமக்குள்ளே இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளே இருக்கிறோம், உமக்குள் நிரம்பி இருக்கிறோம். உம்முடைய உறவை பிரிக்கவே முடியாது. எங்களுக்கும் உமக்கும் எந்த இடைவெளியுமே கிடையாது. There is no gap between us, Lord. There is no gap, there is no separation. எங்களுக்கும் உமக்கும் பிரிவே கிடையாது. உம்முடைய அன்பிலிருந்து எங்களை எதுவும் எடுக்கவே முடியாது. எஸ் Father, உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? We are one with you, Holy Spirit. எல்லாரும் சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்குள் நான் ஒன்றாக இருக்கிறேன். I am one with my Father. I am one with my Jesus. I am one with my Holy Spirit. திரியேக தேவனோடு நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கிறோம், நிலைத்து இருக்கிறோம், கலந்து இருக்கிறோம். அவர் நமக்குள் நிலைத்து இருக்கிறார், அவர் நமக்குள் கலந்து இருக்கிறார். அவருக்குள் நாம் ஜீவிக்கிறோம். சொல்லுங்க, நான் அவருக்குள் ஜீவிக்கிறேன். வாயில அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நான் தேவனுக்குள் ஜீவிக்கிறேன். அவருடைய பரிபூரணம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய நிறைவு என் வாழ்க்கையில இருக்கிறது. His abundance is in me. His fullness is in me. நான் நிறை உள்ளவனாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் நிறை உள்ளவனாக இருக்கிறேன். நான் பரிபூரணமாக இருக்கிறேன். என் குடும்பம் பரிபூரணமாக இருக்கிறது. நான் செய்கிற வேலையில பரிபூரணம் வெளிப்படுகிறது. அது கிறிஸ்துவுக்குள்ள நற்கந்தமாக, சுகந்த வாசனையாக எனக்குள் இருக்கிற திரியேக ஜீவன், திரியேக வாழ்க்கை, அது என் வாழ்க்கையில வெளிப்படுகிறது, என் வேலையில வெளிப்படுகிறது, என் பிள்ளைகளிடம் வெளிப்படுகிறது, என் வீட்டில வெளிப்படுகிறது. ஏன்னா அது என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய சுய பரிசுத்தம் அல்ல, என் சுய காரியங்கள் அல்ல. இது எனக்குள் இருக்கிற, என்னோடு இணைந்திருக்கிற கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவன் என்னை மூடுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருந்து பாய்ந்து செல்லுகிறது. ஒரு ஜீவ நதியாக, ஒரு ஜீவ நதியாக. இட்ஸ் அ லிவிங் வாட்டர், லிவிங் வாட்டர், லிவிங் வாட்டர். ஜீவநதி, ஜீவநதி. தேங்க்யூ ஃபாதர். ஜீசஸ் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ நதிகள் புரண்டு ஓடும், புரண்டு ஓடும். நமக்குள்ளே ஊறுகிற ஊற்றாக இருக்கிறார், ஊறுகிற ஊற்றாக இருக்கிறார், நதியாக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம், நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து செல்லும்.
நீங்கள் போகிற இடமெல்லாம் அவருடைய ஜீவ நதி. நீங்க இருக்கிற இடமெல்லாம் அவருடைய ஜீவ நதி. Wherever you go, you're filled with God's river. It will flow through you, flow through you. நீங்கள் தொட்டது துலங்கும். நீங்கள் செய்கிற காரியங்களிலே ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். When you are know you are in him. எப்போ நீங்க அவருக்குள்ளேயே இருக்கிற மனநிலை, அவரையே பிடித்து கொண்டு இருக்கிற மனநிலை, அவரையே சார்ந்து கொண்டு இருக்கிற மனநிலை, அவர்கிட்ட சப்ஜெக்ட் பண்ணணும், அவர்கிட்ட சரண்டர் பண்ற வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் சரண்டட் டு ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசனத்துக்கு நம்மை அப்படியே விட்டு கொடுக்கணும். என் தேவன் என்னை ஆளுகை செய்யட்டும். சொல்லுங்க, என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, என் வீட்டை ஆளுகை செய்யுங்க. நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். உம்முடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. த அகாப்பே, அகாப்பே. எஸ், தேவனுடைய அன்பு, காட்ஸ் லவ். அந்த அன்பு நம்மை அப்படியே நிரப்பி இருக்கிறது. இந்த அன்புக்குள்ள வைராகியம் இருக்காது, இந்த அன்புல கோபம் இருக்காது, இந்த அன்புல மன்னிக்காத தன்மை இருக்க முடியாது. நோ, இந்த அன்புல யாரையுமே நம்ம அவங்க செஞ்சதை நினைச்சிட்டே இருக்க முடியாது. பாருங்க, இந்த அன்பு, தேவனுடைய அன்பு. சிலுவையில இயேசுவை குத்தும் பொழுது, அவரை குத்தும் பொழுது, அவருடைய ரத்தம் சிந்த சிந்த அவரை அடிக்கும் பொழுது அவர் அமைதியா இருந்தார். அவர் அப்பவும் அவங்கள நேசித்தார். He showed the love by shedding the blood. அவர் ரத்தத்தை சிந்தி சிந்தி, அவருடைய ரத்தம் வேர்வை இருந்தோம், அவருடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனையும் அவர் ஊற்றினார். இட் ஷோஸ் த லவ், இட் ஷோஸ் த லவ். அவரை ஆணி அடிக்கும் பொழுதும் சரி, அவரை சிலுவையில் தொங்கப்படும் பொழுதும் சரி, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்ப கூட பிதா கிட்ட சொல்றாரு, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. they don't know. அதுதான் அவருடைய அன்பு. சிலுவையில் இயேசு காட்டினான். he showed the love. அந்த அன்பை தான் தன் பிள்ளைங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். இததான் யோவான் எழுதுறாரு. அவருடைய அன்பில இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க அவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்களே, ஏன் உங்களால உங்க சகோதரனை மன்னிக்க முடியல, சகோதரிய மன்னிக்க முடியல, உங்க கூட இருக்கிறவங்களை மன்னிக்க முடியல? ஏன் அப்படின்னு கேட்கிறார் யோவான். சொல்றாரு, நீங்க வெளிச்சத்துக்குரியவர்கள், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர் வெளிச்சமாக இருக்கிறது போல நீங்கள் வெளிச்சத்தில் நடங்க. Just walk in the light because it is our father's nature. இது நம்ம தகப்பனுடைய குணம். சொல்றாரு, நீங்க அவருடைய பிள்ளைங்க, பிள்ளைங்க. தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய ஜீவ நதி, அன்பின் நதி ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்பட்டும்பா. ஒவ்வொருவரையும் பிடித்து கொள்ளட்டும். எங்களால முடியாத காரியங்களா இருக்கலாம், சில நேரங்கள்ல எங்க மனசுக்குள்ள சில விஷயங்களை விட முடியாம இருக்கலாம். ஜீவ நதி, நான் சொல்றேன், இப்ப எல்லாருக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்க ஜீவ நதி அதை அடித்துட்டு போ. அது தேவையில்லாத மன கசப்புகளை வெளியே கொண்டு போயிடும். உங்களை மீறி பாருங்க, உங்களுக்கு யாரு மேலேயும் கோபம் இருக்காது. இன்னும் உங்களை மீறி நீங்க சாதாரணமா பேசிடுவீங்க. யூ டோன்ட் ஹாவ் த ரெக்கார்ட்ஸ். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர் மன்னிக்கிறார்னா இந்த ரெக்கார்ட், ராங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தங்க தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, தேவன் மன்னிக்கிறார்னா அவங்க செஞ்ச விஷயத்தையே என்ன பண்ணிடுவாராம், டெலீட் பண்ணிடுவாராம், அழித்து விடுவா, இல்லாம பண்ணிடுவாராம். இப்ப நம்ம மொபைல்ல இப்போ எதையாவது நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்க, ஃபோன் நம்பரை சேவ் பண்றீங்க, மொபைல்ல சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பீங்க. இப்ப நம்ம டெலீட் பண்ணிட்டோம், ஆனா பாருங்க அது இன்னொரு இடத்துல போய் இருக்கும். ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ட்ராஷ், அப்படிதானே? டெலீட் பண்ணோன்னா உடனே டெலீட் ஆகாது, அழிக்க முடியாது. அது ஏதாவது ஒரு இடத்துல போய் இருக்கும். அது நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே அது இல்லாம போகும். இல்ல நீங்க போய் என்ன பண்ணலாம், எம்டி பண்ணலாம், அழிச்சிடலாம். இப்ப நம்ம வீட்டுல குப்பை இருக்கு, கிளீன் பண்ணி குப்பை தொட்டியில போடுறீங்க. ஆனா பாருங்க,
எல்லா குப்பையும் எங்க இருக்கு? அந்த குப்பை தொட்டிக்குள்ளதான் இருக்கு, இல்லையா? ஆனா கிளீன் பண்ணி அந்த குப்பைய வெளியே கொண்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க வீட்டுல இல்ல. ஆனா தேவன் ஒருவனை வந்து மன்னிக்கிறார்னா, அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரீசைக்கிள் பின்னோ ட்ராஷ்லயோ ஏதோ குப்பை தொட்டிலையோ போட மாட்டாரு. அது இல்லாமலே பண்ணிடுவாராம். இல்லாமலே பண்ணிடுவார்னா, யூ கேன் நாட் ஃபைண்ட், நீங்க வந்து அது அது எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த குப்பை, அந்த அழுக்கு, அதை ஆண்டவர் மன்னிக்கிறார்னா, அத ஒருத்தன் வாழ்க்கையில அதை வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னா, அந்த அது ட்ராஷ்ல கூட இருக்காதான் ஆண்டவருக்கு. அவரே நினைச்சாலும் அதை தேட முடியாதான். he never keep records, ராங் ரெக்கார்ட்ஸ் கிடையாதான் அவர்கிட்ட. அதனாலதான் எபிரேயர் எடுத்து வாசிச்சீங்கன்னா 11வது அதிகாரத்துல ஒவ்வொருத்தரை குறித்து, தாவீது, மோசே, எல்லாரையும் குறித்து பாருங்க, பாசிட்டிவாவே இருக்கும். பாசிட்டிவாவே இருக்கும். அவங்க விசுவாசத்தில் வல்லவர்கள் வல்லவர்கள் வல்லவர்கள்னு, விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டா ஆபிரகாம், தாவீது, அஹ், எல்லாரும் எல்லா பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த ஒவ்வொரு வருத்தங்களையும் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எழுதி இருக்கிறாரு, பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா நீங்க போய் அவங்க வாழ்க்கைய பாருங்க, அவங்க லைஃப் அப்படி இல்ல. அவங்க லைஃப் அப்படி இல்ல. தாவீது எவ்வளவோ விஷயத்துல மீறி நடந்திருக்கிறார் தான். ஆபிரகாம், அவரை விசுவாசத்தின் தகப்பனுங்கிறோம். ஆனா நிறைய விஷயங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அஹ், சிரிச்சிருக்கிறாரு. அவங்க சேர்ந்து ஆண்டவரை நம்புற அளவுக்கு கூட, அந்த அளவுக்கு போராடி இருக்கிறார் ஆண்டவர் அவங்க லைஃப்ல. ஆனா அவங்களுடைய மிஸ்டேக்ஸ், அவங்களுடைய தவறுகளை ஆண்டவரை நினைக்கிறதே இல்லை பாருங்க. அவங்க கிட்ட வரும் பொழுது அவங்களுடைய ராங் ரெக்கார்ட்ஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு? டெஸ்ட்ராய் பண்றாரு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் பிரசன்ஸ்ல நீங்க போகும்போதே, நம்மளுடைய எல்லா காரியமும் எதெல்லாம் தேவையில்லையோ, அவருக்கு எதெல்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறாரோ நம்ம லைஃப்ல, அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாராம். அவருடைய எண்ணத்துல கூட இருக்காராம். உங்களை பத்தி நல்லது மட்டும்தான் நினைக்கிற தேவன். எல்லாம் ஆமென்னு சொல்றீங்க? உங்களை பத்தி என் பிள்ளை நீ, என் பிள்ளை நீ, என் ஆவியை உடையவன் நீ, என்னால் நிரப்பப்பட்டவன் நீ, மை சன், மை பிலவட் சன். அவ்வளவுதாங்க ரெக்கார்டே அவருக்கு. எந்த ரெக்கார்டும் கிடையாதான். நம்ம மிஸ்டேக்ஸோ தவறுகளோ எதுவுமே அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதான் அவர்கிட்ட போயிடணும். இப்போ அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்றாரு, நான் எப்படியோ என் பிள்ளை நீயும் அப்படித்தான். ஒரு சிங்கம் இருக்கு, அது தன்னுடைய குட்டியை பார்க்கும்போது என்ன என்ன யோசிக்கும்? தன்னையே தான் பார்க்கும். கரெக்டா? எ லயன் சீஸ் ஹிம் இன் த பேபி, ரைட்? அதோட குட்டியை பார்க்கும்போது தன்னை தான் பார்க்கும். தேவன் உங்களுக்குள்ள தன்னை பார்க்கிறாரு, எனக்குள்ள அவரை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? என்னையே நான் பார்க்கிறேங்கிறாரு. எப்படி அவருக்கு வந்து ராங் ரெக்கார்ட்ஸே கிடையாதோ, ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் என் பிள்ளைங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கோ, நீங்க மன்னிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, டோன்ட் கீப் த ரெக்கார்ட்ஸ். யாரெல்லாம் ஆமென்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, டெலிட் இட், டெலிட் இட். அப்படின்னா, ஒருத்தங்களை மன்னிக்கிறீங்கனாலே அவங்க செஞ்சதே மறந்து போயிடணும். அவங்க செஞ்சதே மறந்துடணும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதானா? யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட கிரியைய நமக்குள்ள ஆண்டவர் செய்கிறவர். ஹி ஒர்க்ஸ் இன் அஸ். இப்படிதான் நம்மளை வந்து அவருடைய குணத்தை வெளியே கொண்டு வர்றாரு. நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் இப்படிதான் வெளிப்படும். இதுதான் யோவான் 15வது அதிகாரத்துல யோவான் எழுதுறாரு. அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்றாரா? அவர் சுத்தம் பண்றார். எதை சுத்தம் பண்றாரு? ஒரு திராட்சை செடியை என்ன பண்றாராம்? திராட்சை செடி கொடி இருக்குல்ல, அதை வந்து கிளீன் பண்ணுவாங்களாம். நிறைய பேர் அறுத்து போட்டுருவாரு, வெட்டி போட்டுருவாருன்னுமாங்க. கிளீனிங், ஹி இஸ் கிளீனிங். நம்மளை சுத்தம் பண்றது எப்படி? அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து அவர் டெய்லி சொல்லுவார்.
உன் கேரக்டர் இதுதான், உன் கேரக்டர் இதுதான், ஏன் நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. யுவர் மை சன், யுவர் மை டாட்டர், யுவர் மை டாட்டர், யுவர் மை டாட்டர். எது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, விட்டுறவே மாட்டார். சோர்ந்து போகாம நம்மளை நடத்துற தேவன். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய கரத்துல எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற உண்மையான தகப்பன். எஸ் ஃபாதர், உம்முடைய குணத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கு. எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் உம்முடைய குணம், உம்முடைய கேரக்டர் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், வெளிப்படட்டும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், நிறைவு வெளிப்படட்டும். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே.